வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு மாத பலன்கள், ஜூன் மாத பலன்கள். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியான அந்த மேஷ ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார். இவர் மாதத்தின் பிற்பகுதியில் 21ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது மிட் ஆஃப் தி மந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 16ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது குரு, சுக்கிரன், புதன் ஆட்சி பெற்று இருக்கிறார். குரு பகவான் 1 வருடங்களாக அந்த மிதுன ராசியில் இருக்கிறார். சுக்கிரனாகப்பட்டவர் கடந்த ஒரு 15 நாட்களாக இந்த மிதுன ராசியில் இருக்கிறார். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மாதம் தொடக்கத்திலேயே, அதாவது 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த கடகராசிக்கு உச்சம் பெற்று போறார். அடுத்து சுக்கிரனாகப்பட்டவர் 9ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதனாகப்பட்டவர் மாதத்தின் இறுதியில் 23ஆம் தேதி அந்த கடகராசிக்கு பயிற்சியாகி போறார். அதுபோக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்கள் கேது பகவான் சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் இயல்புத்தன்மையோடு இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள், அடுத்த பெயர்ச்சிகள். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள். சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் என்னென்ன மாதிரியான சில மாற்றங்களை கொடுக்க போகுது, ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்திருக்கிறார். இதனால என்னென்ன ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை திறன் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஆளுமை திறன் அப்படின்றது தன்னுடைய கட்டுப்பாட்டில் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுபவர்கள். அதாவது ஒரு வீடாக இருந்தால் அப்படின்னா அந்த வீட்டில் எல்லா டிசிஷன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் தான் எடுப்பாங்க. அப்படி தப்பி தவறி ஏதாவது ஒரு முடிவுகள் இவர்களுக்கு தெரியாமல் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த முடிவுகளை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனப்பாங்கு அப்படின்றது இவர்களுக்கு இருக்கவே இருக்காது. என்ன கேட்காம ஏன் முடிவெடுத்த, இந்த ஒரு வார்த்தையிலிருந்து எந்த விதமான ஒரு மாற்றமுமே இருக்காது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. அவ்வளோ ஒரு முடிவெடுக்கக்கூடிய சில விஷயங்களில் இவர்கள் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியாக ஒரு விடாப்பிடியான ஒரு குணம் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இதனால இந்த சிம்ம ராசி என்பவர்களோட டிராவல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வெறுப்பாக வாழ்க்கையை நடத்துறதுக்கு உண்டான ஒரு நேரம். எல்லாருக்குமே தேவைகள் பார்த்திங்கன்னா வருமானமாக இருந்தாலும் ஒரு இடத்துல குடும்பத்தில் எல்லாருமே பாசத்தோடையும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த சிம்ம ராசி என்பவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா அந்த பாசம் அப்படின்னாலே என்னன்னு தெரியாமல் தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியலான சில விஷயங்கள் அப்படின்றது அந்த குடும்பத்தில் இருக்கும். எல்லாத்துலேயுமே பட்ஜெட், அதாவது அது அவங்க சிம்மராசி என்பவர்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல பட்ஜெட் போடாமல் அந்த குடும்பமும் நடக்காது, தொழிலும் நடக்காது. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே சில கண்ட்ரோல் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. இவர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்களாக அந்த ராசியின் மீது கேது பகவான் பயணிக்கிறதுனால கொஞ்சம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சிம்மராசி என்பர்கள் எந்தெந்த இடத்துலலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய வேலையில், முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலையில் தான் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா லே ஆஃப் அப்படின்றது அதிகப்படியாக நடந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இவர்கள், அதாவது அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்களே, மேனேஜ்மெண்ட்டே இவர்களை வெளியில் போகிறது சொல்கிறதுக்கு முன்னாடி இவர்களே அவசரப்பட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை.
இது எல்லாமே இந்த சிம்மராசி என்பர்கள் கடந்த 1.5 வருடங்களாக சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது மாத பலன்கள் அப்படின்றதுனால கடந்த ஒரு 2 மாதங்களாக பார்த்திங்கன்னா நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான வருமான பற்றாக்குறை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். என்னதான் தொழிலை ஒரு 24 மணி நேரத்தில் நம்ம ஒரு 20 மணி நேரம் கண் விழித்து பார்த்து அந்த தொழிலுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்தாலும் அந்த தொழில் ரீதியான வருமானம் அப்படின்றது பெரிய அளவுக்கு எங்கேயோ தடைப்பட்டு இருக்கு. என்னால் அதை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரியாக இருக்கும். அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு தேவையில்லாத அங்கே வழக்குகள் அப்படின்றத சந்திச்சிட்டு இருப்பாங்க. இந்த சிம்மராசி என்பவர்கள் கடந்த ஒரு 2 மாதங்களாக இந்த மாதிரியான 2 விஷயங்கள்ல அதிகப்படியான சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். இதெல்லாமே இந்த மாதத்துல தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்றதுக்குண்டான 50% அமைப்புகள் அப்படின்றது தான் இருக்கு. குரு பகவான் 12ஆம் இடத்துல பயிற்சியாகி வர்றாரு. அடுத்து சுக்கிரனும் பயிற்சியாகி வர்றதுனால இந்த காலகட்டம் ஏதோ ஒரு இடத்துல நீங்க அதிகப்படியாக பணத்தை செலவழித்து சில விஷயங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறீங்க, அங்கே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது எதிரான வழக்குகள் இருக்குது, இல்லை உங்களுக்கு குடும்ப வழக்குகளே இருக்குது, ஏதோ ஒரு வழக்குகள் இருக்குன்ற பட்சத்தில் அந்த வழக்குகள்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிகப்படியாக இருக்கும். அதற்காக நிறைய செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமும் இந்த ஜூன் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால, அஷ்டம சனி அப்படின்றது இருக்கிறதுனால இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுக்கு வேலையினால் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த சிம்மராசி என்பவர்கள். அப்போ இதிலேருந்து எங்களால் நிவர்த்தி அடையவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையில் பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க. இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு செய்யக்கூடிய முதல் அறிவுரையே ஜாதகப்படி உங்களுடைய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி நீங்கள் எந்த அளவுக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வேலையிலிருந்து ப்ரெஷர் அதிகப்படியாக தான் இருக்கும். அப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ன மாதிரியாக நடந்துக்கணும், இந்த ஜூன் மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா டைமுக்கு போங்க, உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை முடிங்க. அதை விட்டுட்டு நான் மற்றவங்களோட வேலை செய்கிறேன், எனக்கு 8 மணிக்கு மேலே நிறைய வேலை இருக்குது, நைட்டு வீட்டில் வந்து செய்கிறேன், அடுத்து காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு செய்ய போகிறேன், இப்படி இருக்கிறவங்களை எல்லாரையும் டார்ச்சர் பண்ணாமல் வேலை செய்யாமல் இருந்தாலே உங்களுடைய அஷ்டம சனி பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரியாகலாம் செய்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்கள் முதல்ல பாதிக்கப்பட இடம் என்ன அப்படின்னா உடல் நலன் பாதிப்புகள், அதாவது கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் சில பிரச்சனைகள் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்கும் உண்டான ஒரு அமைப்புகள் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் இதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு 3 மாதத்தில் பெரிய அளவுக்கு மருத்துவ செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய 10ஆம் இடத்துல இருந்த அந்த சூரியனாகப்பட்டவர் உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு மாற்றமாகி வரப்போகிறார். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்க போகிறார். ஆனால் அது திரை மறைவாக இருக்க போகுது, உங்கள் கண்ணை மறைக்க போகுது. உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்புகளை தவற விடக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த கேது அப்படின்ற கிரகம் உங்களுடைய சந்திரன் மீது பயணிக்கிறதுனால சில விஷயங்களே உங்களை கண்ணை மறைச்சு கூட்டு போகும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படியாக ஒரு சிவன் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இதில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் விட்டு போயிருக்கும். அவர்களினுடைய சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில மறைமுகமான சில பிரச்சனைகள், அடுத்து பார்த்திங்கன்னா இவர்களினுடைய வேலை ரீதியான சில உயரதிகாரிகள் செய்யக்கூடிய சில தொந்தரவுகள், இதெல்லாமே இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த பலனில் உங்களுக்கு விட்டு போயிருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தை
குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பயிர்விக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.